Hello friends, welcome back to Arivi Tech News. இப்போ நம்ம சேனல்ல ரெண்டு ரெக்யர்மென்ட் போட்டுருக்காங்க. அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல போற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இப்போ ரீசெண்ட் டேஸ்ல நிறைய ரெக்யர்மெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. அதுவும் டாப் எம்என்சி கம்பெனிஸ்ல நிறைய ரெக்யர்மெண்ட் இருக்கு. நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஜாப் போறது தெரியாம இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்க. புதுசாக வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோலாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஏதாவது டவுட்ஸு இல்லை இந்த வீடியோ எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கேப்ஜிமினி இந்த ரெக்யர்மெண்ட் பற்றி ஆல்ரெடி ப்ரீவியஸாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது பார்க்கல அப்படின்னா அதை பார்த்து அப்ளை பண்ணுங்கள். இல்லைனாலும் இதுலேயே நான் லிங்க் ப்ரொவைட் பண்ணுறேன். இது எதுக்காக இன்னைக்குன்னா இந்த கேப்ஜிமினிக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து 15 டிசம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க, பார்த்து அப்ளை பண்ணாமல் இருக்கலாம், சில மறந்துருப்பீங்க. அதுக்காக இதை ரிமைண்ட் பண்ணுறதுக்காக தான் வந்து நான் கேப்ஜிமினியையும் சொல்கிறேன். ஓகேவா? கேப்ஜிமினி ஒன் ஆஃப் த பாப்புலர் எம்என்சி கம்பெனி. இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டியூஷனில் நிறைய பேர் இப்போ ரீசெண்டாக டிசம்பர் 5 அன்னைக்கு நிறைய பேர் டிசிஎஸ் அட்டன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த எக்ஸாம் எழுதினவங்களுக்கு நிறைய பேர் செலக்ட் ஆகிருக்குங்க. ஸோ அதில் நம்மளோட இன்ஸ்டியூஷனில் இருந்துமே 2 பேர் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ரெக்யர்மெண்ட்டு நம்மளோடதை போட்டு அந்த மாதிரி நிறைய பேர் அப்ளை பண்ணி கேப்ஜிமினியாக இருக்கட்டும், அசென்சியர், ஜோஹோலேயுமே வந்து இப்போ இன்குபேஷன் ட்ரைனிங்லாம் நிறைய பேர் செலக்ட் ஆகிருக்கீங்க. ஸோ அதனால் நான் போடுற ரெகுலராக இதுக்கெலாம் வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு மெயில் செக் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக நீங்கள் முடிக்கிறவங்க ஏதாவது உங்களுக்கு கோர்சஸ் வேணும் அப்படின்னாலும் நம்மளோட இன்ஸ்டியூஷன் அறிவி இன்ஸ்டியூட் ஆஃப் லேர்னிங், இது தென்காசியில் இருக்குது. தென்காசியில் நீங்கள் வந்து ஒரு நிறைய லேர்ன் பண்ணுறதுக்கலாம். நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஒரு கோர்ஸ் மட்டும் இல்லாமல் ஒரு இன்டர்வியூக்கு எப்படி போகிறது வித் நீங்கள் ஒரு பிளேஸ்மெண்ட்டும் நீங்கள் வந்து கைடன்ஸும் கொடுப்போம். பிளேஸ்மெண்ட் நான் ஜாப் அசூரன்ஸ் இல்லைனாலும் இங்கே வர படிக்கிறவங்களுக்கு எப்படியாவது வந்து ஜாபும் கிடச்சிடும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு கம்ப்யூட்டரை பற்றி கற்றுக்கணும், இல்லை நெட்வொர்க்கிங் ஃபீல்டை பற்றி தெரியணும், இல்லை ப்ரோக்ராமிங் கம்ப்யூட்டரில் நீங்கள் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க எல்லாத்தையுமே நீங்கள் கற்றுக்க முடியும். இது போக ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் C++, ஜாவா, பைத்தானில் வந்து டேட்டா சயின்ஸு, மிஷின் லேர்னிங் வித் பைத்தான், ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வித் பைத்தான், அப்புறம் வெப் டெவலப்மெண்ட், ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட், ஃப்ரண்ட் அண்ட் HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட், பேக் அண்ட் வந்து டிஜாங்கோலையோ இல்லை ஜாவாலேனால நாங்கள் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி கோர்சஸ் வந்து நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா என்னோட நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். இல்லை அது வாட்ஸ்அப் நம்பர் தான், அதுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். வித் யுவர் நேம், என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த ரெக்யர்மெண்ட்டை பற்றி பார்க்கலாம். கேப்ஜிமினி, ஸோ இது ஒன் ஆஃப் த பாப்புலர் எம்என்சி கம்பெனி. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு 2022 பூல் ஆல் பிரான்ச்சஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 2022க்கான இது ரெக்யர்மெண்ட்டு. ஸோ இது பார்க்குறவங்க 2022 பேட்ச் ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கிறவங்க நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேவா? சேலரி பார்த்தீங்க அப்படின்னா 25,000 பர் மந்த் வந்து உங்களுக்கு பே படும்னு சொல்லியிருக்காங்க. 4 lakhs per annum வந்து இருக்கும். ஓகேவா? இது வந்து என்ன அப்படின்னா ஒன் டைம் உங்களுக்கு இன்சென்டிவ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. பட் வந்து 4 lakh per annum வந்து உங்களுக்கு வந்து பே பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இன்னும் 2 days தான் இருக்குது. 15 டிசம்பர் வந்து லாஸ்ட் டேட்டு, 11:59 PM வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுவுமே சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலுக்கானது தான். ஒன் டைம் இன்சென்டிவ் 25,000 டு பி பெய்ட் ஃபார் கேண்டிடேட்ஸ் ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் 1 year in the ஆர்கனைசேஷன். ஓகேவா? நீங்கள் வந்து என்னென்னா நீங்கள் 1 year ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து எப்போவுமே 1 year வந்து இப்போ ப்ரொபேஷனரி பீரியட், அங்கேயே நீங்கள் ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட இன்க்ரிமெண்ட் ஆகும் சேலரி. ஓகேவா? இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் ME, MTech கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம். MCA, BE, BTechல எல்லா பிரான்ச்சஸும் அப்ளை பண்ணலாம். எல்லா பிரான்ச்சஸும் அப்ளை பண்ணும்போது ஏதாவது இந்த நான் சொன்ன மாதிரி ஏதாவது கோர்சஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க, இல்லாத ஏதோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பற்றி தெரிஞ்சிருந்தீங்க, அதுவும் சர்டிஃபிகேஷனோட இப்போல்லாம் கேட்குறாங்க. இப்போ இன்றைக்கி கூட பார்த்தீங்க அப்படின்னா டிசிஎஸ் ரெக்ரூட்மெண்ட்டில் நீங்கள் அப்லோட் பண்ணும்போது ஏதாவது சர்டிஃபிகேஷன் முடிச்சிருக்காங்களா அப்படின்ற சர்டிஃபிகேட்டுமே நிறைய பேர் அப்லோட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதனால் சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் பண்ணிக்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஷுட் பி ஓப்பன் டு சைன் சர்வீஸ் லெவல் அக்ரிமெண்ட் அட் த டைம் ஆஃப் ஜாயினிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நீங்கள் இதுக்கு முன்னாடி இதுக்கு அப்ளை பண்ணி எழுதுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ண முடியாது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இப்போது நீங்கள் அப்ளை பண்ணி கேப்ஜிமினியில் இது வரைக்கும் அட்டன் பண்ணலை அப்படின்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஓகே. அடுத்து இதில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளை நவுன் இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட இமெயில் அட்ரஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு அடுத்து போகும், நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அக்சென்சியர், இதுவுமே வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி இது ஒன் ஆஃப் த பாப்புலர் கம்பெனி. இதெல்லாமே வந்து கேப்ஜிமினி, TCS, IBM,
விப்ரோ, காக்னிசன் இதெல்லாம் டாப் லெவல் எம்என்சி கம்பெனி. ஸோ இதிலலாம் வந்து நீங்கள் வேலைக்கு போயிட்டீங்கன்னா உங்களோட சேலரியும் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ டிசிஎஸில் செலக்ட் ஆனேன்னு சொன்னோன்னா அவங்களாம் பார்த்தீங்கன்னா 27,000 per month அவங்களுக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் கம்பெனிஸ்க்கு எய்ம் பண்ணி நீங்கள் போகணும் அப்படின்றத ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இங்கே நீங்கள் அசென்சியரோட நான் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் ப்ரொவைட் பண்ணும்போது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களோட நேம் கரெக்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நேமு, மிடில் நேம், லாஸ்ட் நேம்னா அதை எப்படி கொடுக்கணும், ஜஸ்ட்டு ஜேஏஎஸ் அப்படி கொடுக்கக்கூடாது, அந்த நேம் ஃபுல்லாக எழுதணும் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. ஃபோட்டோ எடுத்து அனுப்புறீங்க அப்படின்னா ஃபோட்டோ பாஸ்போர்ட் சைட்டு தான் கரெக்டான இமேஜ் அப்லோட் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி பிளர்ட் இமேஜ், குரூப் இமேஜ் எல்லாம் அனுப்பக்கூடாது. கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் அந்த ஐடியை கரெக்டாக எடுத்து போடுங்க. ஆதார் கார்டெல்லாம் அந்த பெருசாக இருக்கும், அப்படிலாம் எடுத்து அனுப்பாதீங்க. அந்த ஒரு பேஜ் உங்களோட நேமு, டேட் ஆஃப் பர்த் தெரிகிற மாதிரி இருக்கிறத மட்டும் அனுப்புங்க. ஓகேவா? இதில் நெக்ஸ்ட்டு கொடுங்க. சில இடத்துல ஐ எம் நாட் ரோபோட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு அதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் கேட்குதாங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. இதில் வந்து சிஸ்டம் அண்ட் அப்ளிகேஷன் சர்வீஸ் அசோசியேட் 2022-2021 பேட்ச் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து எனி டிகிரி முடித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை நான் வந்து மென்ஷன் பண்ணலை. ஸோ ஆல் ஸ்ட்ரீம்ஸ் பிரான்ச்சஸ் ஆஃப் எம்சிஏ, எம்எஸ்சி, எம்ஏ, எம்காம், பிஎஸ்சி, பிசிஏ, பிபிஏ, பிகாம் முடித்தவங்க எல்லாருமே இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். பட் ஆனால் பார்ட் டைம்லோ டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு அப்ளை பண்ணாதீங்க. ஃபுல் டைம் கிராஜுவேஷன் முடித்தவங்க 2020 and 2021 பேட்ச் 2 வருஷம் நீங்கள் இயர் முடித்தவங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேவா? இதுலையா நீங்கள் வந்து இதில் ஏதாவது ப்ரோக்ராமிங் நாலேஜ் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா, அப்புறம் கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து பார்ப்பாங்க. ஏன்னா சென்னை இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் சென்னை ஓரியன்ட் எம்என்சிலாவே மோஸ்ட்லி இந்த என்ன அப்படின்னா கம்யூனிகேஷன் பார்ப்பாங்க. ஸோ கம்யூனிகேஷன் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. நான் ஜஸ்ட்டு வந்து உங்கள் ஃப்ரெண்டு கூட வந்து பேசி பழகுங்க. எப்படி வந்து கம்யூனிகேட் பண்ணுறது, ஒரு இன்டர்வியூவில் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படின்றத ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் 1 year கேப்பு இருக்கக்கூடாது. எஜுகேஷனில் 10th வந்து டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா 1 year கேப்பு அலோடு, அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. பேக்லாக்ஸ்னால் அரியர் எதுவும் இருக்கக்கூடாது. ஸோ யூஆர் வில்லிங் டு ஒர்க் எனி பிஸ்னஸ் யூனிட்டில் நீங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ண மாதிரி இருக்கணும். ரீலோகேட் பண்ண ஓகேவா? எல்லாத்தையுமே எஸ் கொடுத்துருங்க. ஓகேவா? ஓகே, இதுதான் வந்து அந்த ஜாபுக்கான டீட்டெயில் கொடுத்துருக்காங்களா? இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்முக்குள்ளே போயிட்டு எப்படி இதை பற்றி ஹவு டிட் யூ ஃபைண்ட் அவுட் அபவுட் திஸ் ஜாப்னு கொடுத்துருக்காங்களா? ஜாப் போர்டு இல்லை அசென்ச்சர் போர்ட்டலில் இல்லை சோஷியல் மீடியா அட்வர்டைஸ்மெண்ட், ஏன்னா யூடியூப்பில் பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா என்னோடது பார்த்து அப்ளை பண்ணுறீங்கன்னா அப்படி கொடுத்துருங்க. நம்மளோடது ஃபர்ஸ்ட் நேம் கொடுங்க, மிடில் நேம், லாஸ்ட் நேம். மிடில் நேம் இருந்துச்சுன்னா கொடுங்க, இல்லை லாஸ்ட் நேம் கொடுங்க. ஓகேவா? அடுத்து வந்து யூனிவர்சிட்டியில் நீங்கள் முடிச்ச ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், இமெயில் ஐடி, கான்டாக்ட் நம்பர் கொடுங்க. வாட்ஸ்அப் கான்சன்ஸ், எஸ்ஐ கான்சன்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா கொடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் கொடுங்க. டேட் ஆஃப் பர்த் ப்ரொவைட் பண்ணுங்கள். ஜெண்டரு, எந்த ஸ்டேட்டு அப்படின்றத நீங்கள் எங்கே கொடுத்துருக்காங்க. அப்புறம் எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த மாதிரி கரெக்டாக எல்லாமே இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள். ப்ரிஃபர்டர் லாங்குவேஜ் சர்டிஃபிகேஷன்னா நீங்கள் இதில் லாங்குவேஜில் சர்டிஃபிகேஷன் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது கொடுங்க. ஓகேவா? எக்ஸ்ட்ராவாக கற்றுருந்தீங்க அப்படின்னா அதில் மேண்டேட்டரி இல்லை. எந்த இடத்துலலாம் ஆஸ்டிக் சிம்பிள் இருக்கோ அந்த இடத்துலாம் கரெக்டாக ஃபில் பண்ணிவிடுங்க. ஓகேவா? ப்ரிஃபர்டு ஜாப் லொக்கேஷன் கொடுத்துருக்காங்களா? இதில் நீங்கள் ஜஸ்ட் ஃபஸ்ட்டு லொக்கேஷன் கொடுக்குறதெல்லாம் அவங்க பார்ப்பாங்க. ஃபஸ்ட்டு இந்த லொக்கேஷன் கொடுக்குறீங்க அப்போ நீங்கள் இது ஓகேவா அப்படின்ட்டு அந்த ப்ரிஃபரன்ஸை கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? 3 லொக்கேஷன் கேட்டிருக்காங்க, அதில் கொடுத்துக்கோங்க. கேப் இருந்துச்சு அப்படின்னா கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. ஓகேவா? ஓகே, இது எல்லாத்தையுமே வந்து ஃபில் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து ஐ அக்ரின்னு எல்லாத்தையும் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் வில் கெட் சப்மிட்டட். நல்லா ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க. நிறைய பேர் வந்து நேற்று கூட போயிட்டு ஜோஹோ அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஜோஹோ அட்டன் பண்ணவங்க உங்களோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றதே சொல்லலாம். நானுமே வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் இருந்ததுன்றதை நான் போடுறேன். ஏன்னா வந்து நெக்ஸ்ட்டு 18th வந்து கோயம்புத்தூர் அண்ட் தென்காசியில் நடக்குது. அப்புறம் 19th திரும்பவும் சென்னையில் நடக்குது. ஸோ நிறைய பேர் அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. சென்னை அண்ட் தென்காசி, கோயம்புத்தூர் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. 5 days இருக்குது. இந்த 5 days யூட்டிலைஸ் பண்ணி நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா அங்கே போய் அட்டன் பண்ணவங்க சொன்னாங்க ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, நம்ம ஆன்லைனில் அட்டன் பண்ணதை விட அங்கே அட்டன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அப்படின்றத சொன்னாங்க. ஸோ அதனால் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கான்ஃபிடென்ட் லெவலை எப்போவுமே வந்து விடாதீங்க. எல்லாருக்குமே வந்து ஏன்னா
எல்லாரும் டிகிரி முடிச்சுட்டு ஒரு வேலைக்குன்னு போகும்போது நிறைய பேர் நம்ம காம்படிஷன் இருக்கும். ஸோ அதெல்லாம் பீட் பண்ணி தான் நீங்கள் வரணும். அதுக்காக நீங்கள் எக்ஸ்ட்ராவாக அவங்கள மோல்டப் பண்ணிக்கோங்க, நிறைய கற்றுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். கீப் ஆன் சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. பாய், டேக் கேர். வில் see you on next video.